டே பை டே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்களா. அதிலும் குறிப்பாக ஃபாரெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் போன்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு 1x 2xல ஷார்ட் டைம்ல உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தரும்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இதுவரையும் நீங்க ஸ்மார்ட் ஃபன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா இமீடியட்டா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கம்பெனி ரியல் கம்பெனியா அவங்க உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டியோட இருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி நம்ம சாதாரணமா தெரிஞ்சுக்கிறது? முதல்ல அவங்களுடைய லைசன்ஸ் வாங்குங்க. அவங்களுடைய லைசன்ஸ் எந்த அத்தாரிட்டிக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் எக்கனாமிக் டிபார்ட்மெண்டோட அத்தாரிட்டியா இல்ல வேற ஏதாவது ஒரு ஃப்ரீ ஜோன் அத்தாரிட்டியில அவங்களுடைய கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அப்படி வாங்கி பார்க்குற லைசன்ஸுக்கு கீழே அவங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்றதுக்கான ஸ்பெசிபிக் ஆக்டிவிட்டிஸ் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், செக்யூரிட்டி கமாடிட்டிஸ் அத்தாரிட்டியில அவங்களுடைய கம்பெனி லிஸ்டட் ஆயிருக்கா அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் ஒரு கம்பெனியால இங்க லீக்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இந்த எந்த எலிஜிபிலிட்டியுமே இல்லைன்னா இமிடியேட்டா குவைட் பண்ணுங்க. ஆல்சோ நீங்க செக்யூரிட்டி கமாடிட்டிஸ் அத்தாரிட்டியில போயிட்டு கம்ப்ளைண்ட் கூட அவங்க மேல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க.